ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 பார்ட் 2 எபிசோட் 11. அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபைனல் எபிசோட் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாகலாம் எதிர்பார்க்காதீங்க. பட் இருந்தாலுமே அந்த லெவலுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீசனுக்கான நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்ட் சீசன் 3 எபிசோட் 22, அதாவது ஃபைனல் எபிசோட். ஒரு வழியா பெட்ரிஃபிகேஷன் பீமா அன்லிமிட்டட் ரிவைவல் ஃப்ளோயிடும் இருக்கு. இதுதான் உண்மையான டாக்டர் ஸ்டோன் செட், யாருனாலும் ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குரோம் சொல்றான். அவனை எழுப்புறதுக்கான நேரம் சேக்கியோ சுகாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா என்னோட பிரதரை நம்ம பொழைக்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி மீராய் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஹே செங்கோ, அந்த இபாரா ஒன்று அட்டாக் பண்ணதுல உனக்கு காயம் ஏற்பட்டுச்சு, உன்ன நீ இன்னும் ஏன் ஹீலிங் பண்ணிக்கிடல? அப்படி பண்ணியிருந்தா அவன் தலையில இருக்கிற கிராக்கும் தான் போயிருக்குமே. ஸோ அந்த பெட்ரிஃபிகேஷன் பீம் அன்லிமிட்டட் கிடையாது கரெக்டா அப்படின்னு ரியஸ்பி கேட்கவோ கரெக்டா சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அதுக்கோ பேட்டரி மாதிரி ஒரு பவர் சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி டைஜோ கேட்கவும், எந்த ஒரு விஷயமோ பவர் சோர்ஸ் இல்லாம இயங்காது, இதோட பவர் சோர்ஸுமே இப்ப ரொம்பவே கம்மியாகிக்கிட்டே வருது. கிரசாமி, இதோட மீட்டர்ஸ் நம்ம சொன்னா அது டயாமீட்டர்ல தானே ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமான்னு கிரசாமி சொல்றா. நான் 5 மீட்டர்ஸ்னு சொன்னேன், பட் 1.5 மீட்டருக்கு தான் அந்த ரேடியஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல ஒருவேளை அப்படின்னு கிரசாமி யோசிச்சு பாக்குறா. இந்த டிவைஸ் வச்சு ஒரு பெரிய ஏரியா மவுண்டன் லெவலுக்குலாம் கல்லாக்க கூடாது அப்படின்னு மாஸ்டர் சின்ன பொண்ணா இருக்கும்போது கிரசாமி கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த டிவைஸோட பவர் சோர்ஸ் லிமிட்டட் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சும்மா ஐஸ்குள்ள தான் தூக்கி வச்சிருக்காங்க. சுகாசா உயிரோட தான் இருக்கானா, இது ஒர்க் ஆகுமான்னு அவங்களுக்கு தெரியாது. பெட்ரிஃபிகேஷன் பீமை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவனை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கென் கிட்ட சொல்லியிருப்பான். சொன்ன மாதிரியே பெட்ரிஃபிகேஷன் பீமை கொண்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ் கடைசியா ஒரு தடவை கொஞ்சோண்டாச்சும் அந்த டிவைஸ் ஒர்க் ஆயிரணும் அப்படின்னு மீராய் வந்துட்டு அந்த டிவைஸ் அவன் கைக்குள்ள வைக்கிறா. பெட்ரிஃபிகேஷன் பீம் வந்து கம்மியா தான் இருக்கு. சின்னதா ஒரு டிராப் லைட் வந்தா கூட போதும், கையை வச்சு நம்ம அந்த இடத்த இருட்டாக்குவா, அப்பதான் வெளிச்சம் வரும் அப்படின்னு டைஜோ சொல்றான். ஒருவேளை நம்மளும் சேர்ந்து கல்லா மாறிட்டான்னு சில பேர் பயப்படுவோம். அப்படியே ஆனாலும் தான் நம்ம கிட்ட ரிவைவல் ஃப்ளோயிட் இருக்கு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ப்ளீஸ் இது ஒர்க் ஆயிரணும், என் பிரதர் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி மீராய் நினைக்கிறா. நம்ம ஹீரோவோ கையை வைக்கிறான். நானும் சேர்த்து கல்லா மாறினா என் காயமும் ஹீலிங் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கை வைக்கிறான். இப்ப எல்லாருமே சேர்ந்து அஃபெக்ட் 1 மீட்டர் இன் 1 செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா ஒரு சின்ன ஒலி தான் வருது. அது சுகாசாவை மட்டும்தான் கல்லாக்குது. டக்கு நம்ம ஹீரோ ரிவைவல் ஃப்ளூயிட் எடுத்து அவன் மேல ஊத்துறான். சுகாசாவை மொத்தமா ஹீலிங் ஆகி இப்ப கண்மொழிச்சு எந்திக்கிறான். மிராய் அழுதுட்டு இருக்கவன் அவன் போய் சமாதானப்படுத்துறான். இதை பார்க்கவே நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு நிக்கி பார்க்கவும், நானும் போய் பேசல, பட் அவன் ஃபேமிலி தானே ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரிப்போர்ட்டர் வெயிட் பண்ணுவோம். அவன் கிட்ட பேச அப்படின்னு ரோரி அந்த ரிப்போர்ட்டர் தள்ளவும், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளே அப்படின்னு ரிப்போர்ட்டர் பார்க்கவும், அவ கொரில்லாவோட சிஸ்டர் ஆச்சின்னு ரோம் சொல்லவும் கொஹாக்கோ அவனை அடிச்சு போடுறான். எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு நேரா சுகாசா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சிச்சுவேஷன் என்னது, எதிரி இருக்காங்களா, அட்டாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்கவும், இப்பதான் எந்திரிச்சிருக்காரு, தன்னை பத்தி கவலைப்படாம டக்குன்னு அவர் பிரச்சனை என்னன்னு கேட்கறாரு அப்படின்னு மாட்சுகாசே பாக்குறேன். சுகாசா அப்படிதான் எப்பவும் ஆசம்னு நிக்கி சொல்றா. நம்ம மோனுக்கு போறோம் நம்ம ஹீரோ சொல்லவும் சுகாசாவே ஷாக் ஆகுறான். ஓகே சிங்கோ, அப்படின்னா மோன்ல தெரியாத எதிரி கூட ஃபைட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தேவை அப்படிதானே சுகாசா கேட்கவும், பின்ன வேற எதுக்காக நான் உன்னை எழுப்ப போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே சேக்கு, சுகாசாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவ்வளவு ஃபாஸ்டா வந்து நீ அவனை ரிவைவ் பண்ணிருக்க, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நடிக்கிறியா அப்படின்னு ஜீன்ரோ ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவன் தலக்கணும் தலை தூக்கி ஆடுதுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்தாலே தெரியுது ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர்னு அப்படின்னு மாட்சுகாசே பார்த்துட்டு, இங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆன அப்புறம் நான் அவங்க கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு மாட்சுகாசே கேட்கவும், இப்பவே தயார்தான், வா வெளியே போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சுகாசா வந்து அசால்ட்டா மாட்சுகாசேவை தோக்கடிக்கிறேன். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான். பாடி கார்டு ஸ்ட்ராங் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ இப்ப நார்மலா அவன் மாடர்ன் ட்ரைனிங் கொடுத்திருந்தா இவன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சுகாசா நினைக்கிறான். சுகாசாவே ஒரு வேலை அத்துமீறி போனா அவனை தடுக்க என் கிட்ட கன் இருக்கு அப்படின்னு சொல்லி யோ நினைக்கிறான். இந்த மாட்சுகாசே உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான், சோ நான் இல்லாத நேரத்துல அவன் வில்லேஜை பார்த்துப்பான் அப்படின்னு சுகாசா சொல்லிட்டு, கிங்டம் ஆஃப் சயின்ஸ் எதிர்த்து நான் சண்டை போட்டு நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன், இப்போ நான் அவங்க டீம்ல ஜாயின் பண்றது அப்படின்னு சுகாசா பேச வரவும், ஒரு பழைய கதெல்லாம் இப்ப யாருக்கு தேவை, அடுத்து நம்ம நிலாக்கு போற ப்ராஜெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். செங்கோ, உன்னோட தலையில இருக்கிற கிராக் போலியே அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா வந்து கேட்கற. அது அப்படியே இருந்துட்டு போட்டா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஜெங்கோ மட்டும் ஸ்டைலிஷா இருக்கான், நானும் ஸ்டைலிஷா இருப்பேன் அப்படின்னு கென் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு முன்னாடி கிராக் இருந்த மாதிரியே வரைஞ்சுக்கிட்டுதான் எதுக்கு தேவையில்லாம வரையற நம்ம ஹீரோ கேட்கவும், எப்ப நம்ம மோன்ல போய் எதிரியை தோக்கடிச்சு அந்த பெட்ரிஃபிகேஷன் அடையிறோமா அப்பதான் உண்மையிலேயே வார் முடிஞ்சது, அன்னைக்கு தான் நம்ம இந்த வாரோட சிம்பிள் அழிக்கணும்னு சொல்லுவோம். சரிங்க எல்லாருமே இப்ப போட்டுக்கிறாங்க. இல்ல கிராக் இந்த மாதிரியே இல்லையடா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த அப்பா சுகாசா நீயும் ஜாயின் பண்ணிக்கோ, ஹேண்ட்ஸமான அழகான பேச அழுக்காயிருன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு கென் கேட்கவும், சுகாசாவும் சிரிச்சுக்கிட்டே அவனும் அவன் மூஞ்சில கிராக்க போட்டுக்கிறான். ஏ ஸ்ட்ராங்கஸ்ட் ஹை ஸ்கூலர் சுகாசா இப்ப கிங்டம் ஆஃப் சயின்ஸ் பக்கம் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்மளோட அடுத்த மிஷன் இப்ப ஸ்ட்ரைட்டா மூன்ல தான், அதுக்கு தேவையான பொருட்களை அந்த உலக ஃபுல்லா சுத்தி தான் நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரர் தேவையான்னு கென் கேட்கறான். பெரிய எக்ஸ்ப்ளோரர் நான் இருக்கும்போது என்ன பிரச்சனை, எந்த மெட்டீரியலா இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணுவேன்னு குரோம் சொல்றான். எல்லாரும் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண கிளம்புறாங்க. கென், நீ எனக்கு துரோகம் பண்ணதுனால தான் வார்ல நாங்கள் தோத்து போனோம்னு நினச்சேன். நான் லைஃப்ல பண்ண பெரிய மிஸ்டேக்கே ஒன்றை ஃபர்ஸ்ட் ரிவைவ் பண்ணது தான் நினச்சேன். பட் இப்போ அப்படி இல்லை, ஒன்று ரிவைவ் பண்ணது தான் நான் செஞ்சதுலேயே பெஸ்ட் விஷயம் அப்படின்னு சுகாசா சொல்லவும், நான் மற்றவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி வாழக்கூடியவன் அப்படின்னு கென் சொல்லவும், நம்மளால முடியாத விஷயத்த மற்றவங்ககிட்ட தான் எதிர்பார்க்க, எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நிறைய விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு பிரான்ஸ்வா சொல்றா. பட் நீ எல்லாத்தையும் தனியாக தானே பண்ற அப்படின்னு சொல்லி கென் பார்க்குறேன். இப்போ டேஸ்டியான ஃபுட்டாக ரெடி பண்றா. மொத்த வாழ்க்கையும் சுத்த போறாங்க. ஸோ அதுக்கான ட்ரிப்பை இப்பவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தானே நம்ம போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள அடுத்த ட்ரிப்பான்னு ஜீன்ரோ கேட்கவும், வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள நீங்க போகணும்லன்னு ரிப்போர்ட்டர் சொல்றா.
சொல்றா. வேர்ல்டு மேப்பை கொடுத்து ஒரு மொக்கையான 3D பிரிண்டிங்கை பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு போயிருக்கோம். நம்ம செய்யற விஷயம் மொக்கையா இருந்தாலும் பரவாயில்லையா, நம்ம திறமையை அவன் குறைச்சி எடை போடுறான், நம்ம யாருன்னு காமிப்போம் அப்படின்னு காசுக்கியும் யூசரியாவும் சேர்ந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க. 3D மாடலிங் வேர்ல்டு மேப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கூட்டிட்டு போகவும் அதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இடம், நம்ம ஹீரோ போய் உள்ள பார்த்தா பிளானட்டோரியம் மாதிரி பெருசா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். யூசரியா உன்னோட ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் வேற லெவல்மா அப்படின்னு சொல்லி கென் பாக்குறான். இந்த ஸ்டோனேஸ்ல இருந்த மத்தவங்க யாருமே வேர்ல்டு மேப்பை பார்த்தது கிடையாது. அண்ட் இவங்களுக்குமே வந்துட்டு எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல போய் எடுக்கணும் அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கதான் அந்த 3D மாடலிங். அண்ட் இனி நம்ம போக போற ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேர் ரிவைவ் பண்ணுவோம். அவங்களே அந்த இடத்துல இன்சார்ஜா விட்டுட்டு வருவோம். நிறைய பேர் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்மளால ராக்கெட்டை ரெடி பண்ண முடியும். மொத்த வேர்ல்டையும் நம்ம இனி ரிவைவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றா. ட்ரெஷர் ஐலாண்டுக்கு போனதுனால இனி அன்லிமிட்டட் ரிவைவல் ஃப்ளோய்டு இருக்கும் அப்படின்னு ஹாக்கோ சொல்றா. நிறைய மக்களை ரிவைவ் பண்ணி நம்ம ஒரு வழியா ராக்கெட்டை முடிச்சு அடுத்த மிஷன் 3க்கு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ எல்லா டீமுமே இப்போ ரொம்பவுமே எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. அப்போ ஓகேவுக்கு வந்து ஒரு டவுட் வருது. கென் வந்து சோஷியல் குரூப்பை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பான். 150 பேருக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளால அவங்கள கவுண்டிங்ல வச்சுக்கிட முடியாது. அண்ட் நம்ம போற இடத்துல ரிவைவ் பண்றவங்க ஒருவேளை கெட்டவங்களா இருந்தா அவங்கள எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஓகேவும் மற்றவங்களும் யோசிக்கவும் அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதான் நான் இருக்கல அப்படின்னு சுகாசா வந்து நிற்கிறான். சுகாசாவை ஈவன் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். அப்படி தெரியலன்னா இவனை பார்த்த அப்புறம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்றா. இவங்களோட அடுத்த டிராவல் ஈஸ்ட் சைடா தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி சொல்றான். கிட்டத்தட்ட இது கொலம்பஸ் கான்டினென்ட் தேடி போன டிராவல் தான். யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100,000 டிராகன் சொல்லவும் என்ன 1000 என்ன டிராகோ அப்படின்னு சுகாசா கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி அந்த ரிப்போர்ட்டர் வெளியே கூட்டிட்டு போறான். நான் பணக்காரங்க இதெல்லாம் தான் சுகாசா இருப்பான். ரியோஸ்வி சொல்ல போனா எனக்குமே உன்னோட மெத்தட்ஸ் எல்லாம் பிடிக்காது தெரியுமா, பட் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் நினைச்ச லெவலுக்கு நீ ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் சொல்றா. ஈவன் நீ என்ன வெறுத்தாலும் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே வேணும், இன்க்ளூடிங் அதுல அந்த சுகாசாவும் தான். பணம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இல்ல, அவங்களோட ஆசையை தோன்றதுக்காக. அதுதான் ஒரு மனுஷனை சுறுசுறுப்பா ஒர்க் பண்ண வைக்கும் அப்படின்னு ரியோஸ்வி சொல்ற எல்லாத்தையும் சுகாசா கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கிறான். நம்ம ஒன்னா சேர்ந்து சயின்ஸை ஒர்க் பண்ணா நம்மளால எங்க வேணா போக முடியும் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். நிறைய பீப்புளை நம்ம ரிவைவ் பண்ணணும்னா அதுக்கு டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா இல்ல, அந்த ரிவைவல் ஃப்ளூயிடே நைட்ரிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் மிக்ஸ் தானே அப்படின்னு யூசரியா யோசிக்கிறா. கிரேப்ஸ்ல வேற பழங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நிறைய ஆல்கஹாலை ரெடி பண்ற லெவலுக்கு பழங்கள் கிடையாதுன்னு யோசிக்கவும் அதுக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே கான் இருக்கிற இடத்துக்கு போறோம். அண்ட் இது இருக்கிற இடம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்க விளையிற கானை வச்சு நிறைய ஆல்கஹாலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்றது ரொம்பவே ஈஸின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே செங்கோ, உனக்கு ஞாபகம் இருக்கா சுகாசாவோட ஆர்மியை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்காக நம்ம ஒரு பொய் சொன்னோமே, யூஎஸ்ஏ திரும்பவோ பழைய நிலைமைக்கே வந்துடுச்சுன்னு. நம்ம சொன்ன அந்த பொய்க்கு நரகத்துக்கு போவோம்னு நம்ம நினைச்சோம். பட் நம்ம நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பொய்யை உண்மையாக்கிடலாம். யூஎஸ்ஏவை நம்ம திரும்பவும் ரிவைவ் பண்றோம் அப்படின்னு கென் சொல்றான். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ காண எடுக்கிறதுக்காக யூஎஸ்ஏவை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். நம்ம இந்த மொத்த உலகத்தையும் சுத்தி பார்க்க போறோம் க்ரோம் சொல்றான். உனக்கு போறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு ஹாக்கோ சொல்லவும் நான் அவுட்டர் ஸ்பேஸுக்கு போக போறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோவோட ஆசை இதுதான். அதான் நம்ம ஹீரோ இப்ப நிறைவேற்ற போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அதான் ரிவைவல் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அப்படியே இவங்க வாழ வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம வைமான தேடி 3க்குலாம் போகணும்னு நீங்க யோசிக்கலாம். கஷ்டப்பட்டு இப்ப இவங்க எல்லா மக்களையும் ரிவைவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த வைமன் பெட்ரிஃபிகேஷன் பீமை போட்டு திரும்ப எல்லாரையும் கல்லா மாத்திட்டாம்னா ரிவைவ் பண்ணணும், திரும்ப கல்லா மாத்துவான், திரும்ப ரிவைவ் பண்ணணும், இதே சைக்கிள்ல தான் போய்கிட்டு இருக்கும். பிரச்சனையா இருக்கிற அந்த வைமான பத்தியே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இவங்க 3க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீசன் அக்டோபர்ல வரும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அக்டோபர் வரை வெயிட் பண்ணுங்க. ஃபுல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அனிமே எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 2.